ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் கிச்சன் ஃபேமிலி. நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா, சொரக்காய் புடலங்காய் போட்டு கூட்டம், பருப்பு கூட்டம், வத்த குழம்பு தான். வெண்டைக்காய் சுண்டைக்காய் போட்டு, காஞ்ச சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு. நாங்கள் எப்படி செய்ய பார்க்கலாம். நான் வந்து கடலப்பருப்பு நைட்டு கொஞ்சம் கிண்ண ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். சிறு பருப்பு அதில் ஒரு கப்பு போட்டிருக்கேன். இப்போது அலசிட்டு பருப்பு கூடியே இப்போது நம்ம 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டுக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தானே நிறைய போட்டுக்கங்க. அப்புறம் ஒரு 10 பல் உரிச்ச பல் பூண்டு போட்டுட்டு இப்போ காயெல்லாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். காயெல்லாம் அலசி கொண்டு வந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டு, தண்ணி மேலே வரும். வந்தவுடனே நம்ம உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு இது போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இதுவாக வேணும்னா ஒரு 4 விசில் எடுத்துக்கலாம் போதும். நான் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. சுண்டைக்காய் வந்து நான் அலசி எப்பவுமே போடுவேன், அப்போ தான் கசப்பு இருக்காது. பாருங்கள், அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த சுண்டைக்காய் அலசி வச்சுருக்கோம், அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினா தான் அந்த தண்ணியில் கொஞ்சம் நம்ம அலசி எடுத்துனா தான் அந்த உப்பு, அந்த புளி இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும் நம்மளுக்கு. அதே இல்லாமல் ரொம்ப கசப்பாக இருக்கணும், அதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே இதை பண்ணி தான் செய்வேன். நான் பச்சை சுண்டைக்காயுமே இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, வெந்தயம், காரக்குழம்புனா இதெல்லாம் யூஸ்வலாக போடுறது தான். இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு உரிச்ச பூண்டு தட்டியும் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அதையும் வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சி போட்டு பண்ணேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா வதக்கி வரும். யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இதுவுமே நல்லா வதக்கி வரட்டும். கொஞ்சம் திக்னஸ்க்காக தானே அதை அரைச்சி ஊற்றிப்பேன் நான் எப்போயுமே, கொஞ்சமாக, ரொம்ப நைஸாக இல்லாமல். அதை போல் தக்காளியும் அரைச்சி தான் போடுவேன் நான். ஒரு 4 தக்காளி எடுத்த பெரிய சைஸ் தக்காளி, விதையெல்லாம் எப்போயுமே எடுத்துடுவேன். அப்புறம் இந்த வெண்டைக்காய் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இதை போடணும். ஃபஸ்ட்டு வந்து சுண்டைக்காய் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும்.